I welcome you to learn English. ஆஃபீஸில் பேசுகிற மாதிரி மாடல் சென்டென்சஸ் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். There are more files to complete. கம்ப்ளீட் பண்ணப்பட வேண்டிய ஃபைல்ஸ் நிறைய இருக்குது. There are more files to complete. I have more work to complete. நிறைய வேலைகள் இருக்கின்றன. கம்ப்ளீட் பண்ணப்பட வேண்டிய வேலைகள் நிறைய இருக்குது. We have file work today. இன்னைக்கு ஃபைல் ஒர்க் இருக்குது. இந்த மாதிரி மாடல் சென்டென்சஸ் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். I welcome you to the channel Sen Talks Plus. இங்கிலீஷ் மாடல் சென்டென்சஸ் இருக்கிற வீடியோஸ் இந்த சேனலில் அப்லோட் பண்ணியிருக்கேன். ஒவ்வொரு மாடல் சென்டென்ஸையும் நல்லா அப்சர்வ் பண்ணுங்கள். அதில் இருக்கிற ஸ்ட்ரக்சரை நல்லா அப்சர்வ் பண்ணுங்கள். அதில் இருக்கிற வார்த்தைகளை ரீப்ளேஸ் பண்ணி உங்களுடைய ஓன் சென்டென்சஸ் ஃப்ரேம் பண்ணி ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். தட் இஸ் தி மெயின் எய்ம் ஆஃப் திஸ் சேனல். மை ஆஃபீஸ் ஒர்க்கிங் ஹவர்ஸ். ஹவர்ஸ் அப்படின்னு வாசிக்கக்கூடாது. சவுண்டு தான் வரணும். hours இஸ் 10 to 5. என்னுடைய ஆஃபீஸ் ஒர்க்கிங் டைம் 10 to 5. அதுவே the working hours of his office is 10 to 5. அவருடைய ஆஃபீஸ் ஒர்க்கிங் hours 10 to 5. ஆஃபீஸ் ஒர்க்ஸ் ஃப்ரம் 10 to 5. அலுவலகம் 10 மணியிலிருந்து 5 மணி வரை செயல்படுகிறது. ஆஃபீஸ் ஒர்க்ஸ் ஃப்ரம் 10 to 5. We have sent a requisition letter. requisition வேண்டுகோள். We have sent நாங்கள் அனுப்பியிருக்கோம். requisition letter நாங்கள் அனுப்பியிருக்கோம். We sent a notice to them a week before. ஒரு வாரத்துக்கு முன்னாடியே நாங்கள் நோட்டீஸ் அனுப்பிச்சிட்டோம். We sent a notice. நோட்டீஸ் அப்படின்னா அறிக்கை. I am going to take the old letter to refer the format. நான் ஓல்டு லெட்டர் எடுக்க போகிறேன். அதில் இருக்கிற ஃபார்மேட்டை பார்க்குறதுக்காக, ரெஃபர் பண்ணுறதுக்காக. I need all the previous communications regarding this announcement. இது ஒரு அனௌன்ஸ்மெண்ட், இது ஒரு அறிக்கை. இந்த அறிக்கையை ரிலேட்டடாக என்னென்ன கம்யூனிகேஷன்ஸ் இருக்குது அப்படிங்கிறத நான் பார்க்கணும். எனக்கு தேவை. I am going to apply a casual leave tomorrow. நாளைக்கு நான் ஒரு கேஷுவல் லீவ் அப்ளை பண்ண போகிறேன். எனக்கு லீவ் தேவைப்படுது. I am going to immediate future. உடனே பண்ண போகிறோம் அப்படிங்கிறத I am going to அப்படின்னு சொல்லலாம். I am on leave today. நான் இன்றைக்கி லீவில் இருக்கேன். I am in outstation. நான் வெளியூரில் இருக்கேன். I will be on leave tomorrow. நாளைக்கு நான் லீவில் இருப்பேன். பி அப்படிங்கிறது இருத்தல். He is on medical leave. அவர் மெடிக்கல் லீவில் இருக்கிறார். He has not yet arrived to office. அவர் இன்னும் ஆஃபீஸுக்கு வரவில்லை. He has not yet arrived to office. வந்து சேரவில்லை. I have not received any information about him. அவரை பற்றிய தகவல் எனக்கு எதுவுமே வரவில்லை. நான் பெறவில்லை. I have not received. I don't know whether he has finished that work or not. அவர் அந்த வேலையை முடித்து விட்டாரா இல்லையா என்பது எனக்கு தெரியாது. I don't know whether he has finished that work or not. Have they completed the work? அவங்க அந்த வேலையை முடிச்சிட்டாங்களா? Have they completed the work? Present perfect tenseல இருக்கு இந்த கேள்வி. அவங்க நம்மளை அந்த வேலை எல்லாத்தையுமே முடிக்க சொல்கிறாங்களா இப்போ? Do they want us to finish all the work now? When do we submit the reports? நம்மளுடைய ரிப்போர்ட்ஸை எப்போ சப்மிட் பண்ணணும்? When do we submit the reports? Did we receive any notification? சிம்பிள் பாஸ்ட் டென்ஸில் இருக்குது இந்த கேள்வி. நாம் ஏதாவது ஒரு நோட்டிஃபிகேஷனை பெற்றோமா? நோட்டிஃபிகேஷன் அறிக்கை, அறிவிப்பு. Did we receive any notification? Has the circular been noted by all? சர்க்குலர் சுற்றறிக்கை எல்லாரும் நோட் பண்ணிட்டாங்களா? Has the circular been noted by all? The circular has been issued containing the details of government leaves. ஒரு சர்க்குலர் நாங்கள் இஷ்யூ பண்ணியிருக்கோம். இஷ்யூ பண்ணப்பட்டுள்ளது, அதாவது வெளியிடப்பட்டுள்ளது. அதில் கவர்மெண்ட் லீவ் பற்றின இன்ஃபர்மேஷன், விவரங்கள் இருக்கின்றன. கம்ப்ளீட் த ஃபைல் ஃபாஸ்ட். இட்ஸ் அர்ஜென்ட். வேகமாக அந்த ஃபைலை முடிங்க. இது மிகவும் அவசரம். இது இம்பரேட்டிவ் சென்டென்ஸ், ஆர்டர் பண்ணுற மாதிரி. கமாண்ட் சென்டென்ஸ். அடுத்த சென்டென்ஸ் assertive sentence. The MD needs the quotation file urgently. Managing Director. இந்த quotation file அர்ஜென்ட்டாக அவருக்கு தேவைப்படுது. இந்த quotation file. The MD needs the quotation file urgently. அடுத்து question. Does the MD arrive? MD வந்துட்டாரா? Can I meet our MD now? நான் இப்போ MDயை பார்க்க முடியுமா? சந்திக்க முடியுமா? Can அப்படின்னா முடியும் அப்படின்னு அர்த்தம். Could you give me an appointment? இது ரெக்வெஸ்ட்டாக கேட்குறது.
ஸ்ட்ரேஞ்சர்கிட்ட ரெக்வெஸ்ட்டாக கேட்குறது, இல்லை ஹையர் அஃபிஷியல்ஸ்கிட்ட ரெக்வெஸ்ட்டாக கேட்குறது. குட் யூஸ் பண்ணுறது. குட் யூ கிவ் மீ அன் அப்பாயின்மெண்ட், ஹீ இஸ் பிஸி இன் அன் இன்டர்நேஷ்னல் கால், ஐ வில் இன்ஃபார்ம் யூ வென் ஹீ இஸ் ஃப்ரீ. அவர் ஃப்ரீ ஆன உடனே நான் உங்களுக்கு தெரியப்படுத்துகிறேன், அவர் ஒரு இன்டர்நேஷ்னல் காலில் இருக்கார். லெட் மீ சப்மிட் ஆல் த ரிப்போர்ட்ஸ் ப்ரிப்பேர்ட் பை மீ. எல்லா ரிப்போர்ட்ஸும் என்னால் தயார் செய்யப்பட்டது, அதை நான் சப்மிட் பண்ணுறேன். லெட் மீ சப்மிட் ஆல் த ரிப்போர்ட்ஸ் ப்ரிப்பேர்ட் பை மீ. ஒய் ஹீ இஸ் கம்மிங் லேட். ஏன் அவர் லேட்டாக வந்துட்டு இருக்கிறாரு? ஒய் ஹீ இஸ் கம்மிங் லேட். டியூ டு த மீட்டிங் அட் த ஹெட் ஆஃபீஸ் ஹீ ஹேஸ் கம் லேட். ஹெட் ஆஃபீஸில் ஒரு மீட்டிங் இருக்குது, அதனால அவர் லேட்டாக வர்றார். ஹூ அரேஞ்ச் த மீட்டிங் அண்ட் வாட் இஸ் த மீட்டிங் அபவுட். யார் மீட்டிங் அரேஞ்ச் பண்ணது, அந்த மீட்டிங் எதை பற்றி, வாட் இஸ் த மீட்டிங் அபவுட். த போர்ட் மெம்பர்ஸ் அரேஞ்ச் த மீட்டிங் ரிகார்டிங் த போனஸ். போனஸ் ரிலேட்டடாக ஒரு மீட்டிங் அரேஞ்ச் பண்ணியிருந்தாங்க, போர்ட் மெம்பர்ஸ் அரேஞ்ச் பண்ணியிருக்காங்க. த போர்ட் மெம்பர்ஸ் அரேஞ்ச் த மீட்டிங் ரிகார்டிங் தி போனஸ். இந்த மாதிரி சென்டென்சஸ் ஒரு அலுவலகத்தில், அதாவது ஆஃபீஸில் காமனாக பேசுகிற சென்டென்சஸ். இன்னும் நிறையா பேசலாம். இதே ஸ்டைலில் நிறைய வார்த்தைகள், ஆஃபீஸ் ரிலேட்டடாக வார்த்தைகள் யூஸ் பண்ணி நிறைய சென்டென்சஸ் ஃப்ரேம் பண்ணி ப்ராக்டிஸ் பண்ணலாம். இங்கே கொடுத்துருக்கிற மாடல் சென்டென்ஸே எடுத்துக்கோங்க. அதில் ஒரு சென்டென்ஸில் நவுன் வேர்பை ரீப்ளேஸ் பண்ணி வேறு வேர்ப் வேறு நவுன் யூஸ் பண்ணி சென்டென்சஸ் ஃப்ரேம் பண்ணி ப்ராக்டிஸ் பண்ணலாம். இன்னும் நிறைய இங்கிலீஷ் மாடல் சென்டென்சஸோடு பார்க்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் அண்ட் தேங்க்ஸ் ஃபார் யுவர் வேல்யூபிள் சப்போர்ட்.